Good morning students. இன்னைக்கு நாம எந்த டைட்டில் பார்க்க போறோம் அப்படின்னா ஆஸ்வால்ட்ஸ் டைலூஷன் லா, அதாவது ஆஸ்வால்ட்டின் நீர்த்தல் விதி என்பது இந்த தலைப்புக்கான பொருள். சரி, இந்த விதி மட்டும் பார்த்தீங்கன்னா 2 மார்க்ல வந்து கேட்பாங்க. இந்த விதி எப்படி எழுதுறதுன்னு பாருங்க. Oswald's dilution law relates the dissociation constant of weak acid with its degree of dissociation and concentration. அதாவது ஆஸ்வால்ட்டினுடைய நீர்த்தல் விதியானது ஒரு வலிமை குறைந்த அமிலத்தின் பிரிகை மாறிலியை அதனுடைய பிரிகை வீதம் மற்றும் செறிவுடன் தொடர்புபடுத்துகிறது. ஆஸ்வால்ட்டின் நீர்த்தல் விதியானது ஒரு வலிமை குறைந்த அமிலத்தின் பிரிகை மாறிலியை அந்த வலிமை குறைந்த அமிலத்தின் பிரிகை வீதம் மற்றும் செறிவு ஆகியவற்றுடன் தொடர்புபடுத்துகிறது. இதை எழுதிட்டு என்ன பண்ண இந்த எக்ஸ்பிரஷன் வந்து எழுதணும். Ka is equal to alpha square c divided by 1 minus alpha. சரி, இங்க Ka அப்படின்றது எதை குறிப்பிடுது அப்படின்னா dissociation constant of weak acid, வலிமை குறைந்த அமிலத்தினுடைய பிரிகை மாறிலி. ஆல்பா அப்படின்றது எதை குறிப்பிடுது அப்படின்னா அந்த வலிமை குறைந்த அமிலத்தினுடைய பிரிகை வீதம், எந்த அளவுக்கு பிரிகை அடைஞ்சிருக்கு அப்படின்றது தான் பிரிகை வீதம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அதுக்கடுத்து சி அப்படின்றது என்ன பண்ணா அந்த வலிமை குறைந்த அமிலத்தினுடைய கான்சன்ட்ரேஷன். கான்சன்ட்ரேஷன் அப்படின்னாவே நம்ம எப்படி எழுதுவோம்? N/V, கொடுக்கப்பட்டுள்ள சேர்மத்தினுடைய மோல்களுடைய எண்ணிக்கையை கொடுக்கப்பட்டுள்ள வால்யூமால டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த சேர்மத்தினுடைய கான்சன்ட்ரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கிடைச்சிரும். ஓகே, 1 மைனஸ் ஆல்ஃபா அப்படின்றது 1 அப்படின்றது அந்த வலிமை குறைந்த அமிலம் வீக் ஆசிட்னுடைய ஆரம்ப மோல்களுடைய எண்ணிக்கை, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் வீக் ஆசிட் அட் இனிஷியல். ஆல்ஃபா அப்படின்றது அந்த இனிஷியல் வீக் ஆசிட்னுடைய இனிஷியல் நம்பர் ஆஃப் மோல்ஸ்ல இருந்து அந்த வீக் ஆசிட் உடைய டிகிரி ஆஃப் டிசோசியேஷனை சப்ஸ்ட்ராக்ட் பண்ணமா கிடைக்கக்கூடிய மதிப்பு தான் 1 மைனஸ் ஆல்ஃபா அப்படின்றது. ஓகேவா? ஸோ இது வந்து 2 மார்க்ஸ்ல வந்து கேட்டாங்க அப்படின்னாக்கா நீங்க இதை வந்து எழுதணும். ஓகே, மறுபடியும் ஒரு தடவை சொல்றேன் பாருங்க. It relates the dissociation constant of weak acid with its degree of dissociation and concentration. Ka is equal to alpha square c divided by 1 minus alpha. சரி, அதுக்கடுத்து இந்த எக்ஸ்பிரஷன் வந்து எப்படி டிரைவ் பண்ணாங்க அப்படின்னு டீட்டெயில் வந்து பார்க்கலாம், அல்லது இந்த எக்ஸ்பிரஷன் வந்து டிரைவ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இது வந்து எதில் கேட்பாங்க அப்படின்னா 5 மார்க்ஸில் வந்து கேட்பாங்க. 5 மார்க்ஸில் கேட்டாங்க அப்படின்னாக்கா இந்த லாவையும் எழுதணும். ஓகே, இந்த எக்ஸ்பிரஷனுடைய எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்கன்னா எழுதணும், கடைசி வரை வந்து எழுதணும். சரி, அடுத்து இதனுடைய டெரிவேஷனில் இந்த பாயிண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. இதே பாயிண்ட்லேயே வந்து என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா இந்த டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் அப்படின்னா என்ன அப்படின்றது வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் அப்படின்றது வேற ஒன்றும் இல்லை, it is a fraction of total number of moles of a substance that dissociates at equilibrium. அதாவது ஒரு சேர்மத்தின் மொத்த மோல் எண்ணிக்கையில் சமநிலையில் பிரிகடைந்த மோல்களுடைய பின்னம் தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னாக்கா டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? Degree of dissociation is the fraction of total number of moles of a substance that dissociates at equilibrium. ஒரு சேர்மத்தின் மொத்த மோல் எண்ணிக்கையில் சமநிலையில் பிரிகையடைந்த மோல்களுடைய பின்னம் தான் நம்ம பிரிகை வீதம் அப்படின்னு சொல்றோம். சரி, இந்த ஆல்ஃபா அப்படின்றதுக்கான ஃபார்முலா வந்து கொடுத்துருப்பாங்க, அதையும் நீங்க எக்ஸாம்ல சேர்த்து எழுதுங்க. ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு number of moles dissociated
divided by total number of moles. ஓகே, இது பாருங்க, ஒரு ஃப்ராக்ஷன் மாதிரி இருக்கா. நியூமரேட்டரில் ஒரு வேல்யூ இருக்குது, டினாமினேட்டரில் ஒரு வேல்யூ இருக்குது. ஓகே, வினையில் ஈடுபடக்கூடிய மொத்த மோல்களுடைய எண்ணிக்கை டினாமினேட்டரில் இருக்குது. நியூமரேட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மொத்த மோல் எண்ணிக்கையில் எத்தனை மோல் பார்த்தீங்க அப்படின்னா பிரிகை அடைஞ்சிருக்குது அது பார்த்தீங்கன்னா மேலே வந்து எழுதிடும். இதான் வந்து என்னது, இந்த பர்டிகுலர் சப்ஸ்டன்ஸினுடைய டிகிரி ஆஃப் டிசோசியேஷன். இது தமிழில் வந்து பிரிகை வீதம் அப்படின்னு சொல்லும். ஓகேவா, இதே வந்து என்ன பண்ணுவோம், அந்த டெரிவேஷன் எழுதும் பொழுது எழுதியிருக்கணும். சரியா? ஸோ இதற்கடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா, ஒரு வீக் ஆசிட் வந்து எடுத்துகிட்டு, ஓகேவா, அதை நம்ம வந்து என்ன பண்ணுறோம், வாட்டரில் டிசால்வ் பண்ணிட்டு, ஓகேவா, அங்கே என்னென்ன சப்ஸ்டன்ஸ் வந்து கிடைக்குதோ அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது, வீக் ஆசிட்டுக்கான டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா எழுத போகிறோம். ஓகே, இது எரேஸ் பண்ணிட்டு அந்த டெரிவேஷன் பார்த்து என்ன பண்ணுறோம், எழுத போகிறேன். Let us consider dissociation of acetic acid. அசிட்டிக் ஆசிட் அப்படின்றது ஒரு ஆர்கானிக் ஆசிட்டு, அது வந்து வீக் ஆசிட். ஓகே, சரி, அந்த அசிட்டிக் ஆசிட்டுக்கான ஃபார்முலா பாருங்கள், CH3COOH. ஓகே, இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா நீரில் வந்து போடுறேன். ஓகே, நீரில் போட்டேன். இது ஆசிட் அப்படின்றதுனால இந்த சேர்மானது நீரில் வந்து அயனி வரும். இது வலிமை குறைந்த அமிலமாக இருக்கிறதுனால சிறிதளவு தான் அயனி வரும். சிறிதளவு அயனி விட்டு H+ செய்யும். ஓகே, அசிட்டேட் அயனியும் பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்கும். H+ அப்படின்னு போடுறேன். ப்ளஸ் வந்து என்னது, CH3COO-. சரியா? H+ அப்படின்றது புரோட்டான், CH3CO- அப்படின்றது அசிட்டேட் அயனி. இதுக்கு பேர் என்ன பண்ணாக்கா அசிட்டேட் அயான். ஸோ இதுக்கு பேர் என்னது, புரோட்டான் அல்லது ஹைட்ரஜன் மோனோபாசிட்டிவ் அயனி. இந்த H+க்கு பதிலாக H3O+ அப்படின்ற சிம்பிளை நீங்கள் பயன்படுத்தினா ரெண்டுமே ஒன்று தான். ஸோ இது என்னது, அசிட்டிக் ஆசிட், வீக் ஆசிட். ஸோ வாட்டர் அப்படின்னு இங்கே எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. சரி, அடுத்து என்ன அப்படின்னாக்கா ஒரு அசம்ப்ஷன். Content initial number of moles அல்லது number of moles at initial. இது first one. second one பார்த்தீங்க அப்படின்னா degree of dissociation of degree of dissociation அப்படின்றது என்னது, ஆல்ஃபா ஆஃப் அசிட்டிக் ஆசிட். ஓகே, தேர்ட் என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் அட் ஈக்விலிபிரியம். ஓகே, அடுத்து ஃபோர்த் ஒன் பாருங்க, கான்சன்ட்ரேஷன் அட் ஈக்விலிபிரியம். கான்சன்ட்ரேஷன் அப்படின்றதுக்கான சிம்பிள் என்ன பண்ணால் N/V. ஸோ இதெல்லாம் என்ன பண்ண போகிறேன்னா ஃபில் பண்ண போகிறேன். சரி, இந்த அசிட்டிக் ஆசிட்னுடைய டிசோசியேஷன் வந்து எழுதணும் இல்லையா? ஸோ அது எப்படி இருந்தது, CH3COOH. ஓகே,
இதில் பாருங்கள் ஈக்குலிபிரியம், அதுக்கு மேலே வந்து H2 வந்து எழுதியிருந்தேன். என்னவா மாறி இருந்தது, H ப்ளஸ் ஆகும் ப்ளஸ் வந்து என்னது CH3 CO மைனஸாக வந்து மாறி இருந்தது. அசிட்டிக் அயன் புரோட்டான் அசிட்டிக் ஆசிட். ஓகே, இது அப்படியே இங்கே பார்த்து எழுத போகிறேன். ஸோ இந்த கண்டென்ட்டுக்கு நேராக ரைட் சைடு வந்து என்ன பண்ணுறேன், அசிட்டிக் ஆசிட். நான் சிம்பிளே வந்து எழுதிடுறேன், CH3 COOH. இதுதான் வந்து என்னது பிரிகை அடையுது. அதனால தான் இது லெஃப்ட் சைடு வந்து இருக்குது. பிரிகை அடைந்து என்னத்தை கொடுக்குது, H ப்ளஸையும் CH3 CO மைனஸும் சிறிதளவு தான் கொடுக்குது. ஓகே, அப்போ என்ன பண்ணுறாங்க, இதுக்கு உடனடியாக பக்கத்தில் H ப்ளஸ், இதற்கு உடனடியாக பக்கத்தில் CH3 COO மைனஸ். சரி, அப்புறம் இந்த டேட்டாஸ்லாம் ஃபில் பண்ண போகிறேன். சரி, என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இனிஷியல் நம்பர் ஆஃப் மோல்ஸ், அதாவது ஆரம்பத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட அசிட்டிக் அமிலத்தினுடைய மோல்களுடைய எண்ணிக்கை, இது அசம்சன். ஸோ எத்தனை மோல் எடுத்துக்கிற அப்படின்னா 1 மோல். ஓகே, இப்போ 1 அப்படின்றது இங்கே குறிப்பிடுறேன். ஓகேவா, ஸோ இதெல்லாம் எங்கே எடுத்துக்கும், ஒரு க்ளோஸ்ட் வெசலில் வந்து எடுத்துக்கிறேன். ஓகேவா, வாட்டர் இருக்குது. ஸோ இந்த சப்ஸ்டன்ஸ்லாம் வந்து இருக்குது. இதனுடைய வால்யூம் ஓகேவா என்ன அப்படின்னா okay, V is equal to V mole decimeter cube. So V mole per decimeter cube. ஓகேவா, வால்யூம் அப்படின்றது எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா V mole decimeter cube பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஈக்குவலாக வந்து இருக்குது. சரி, ஆரம்பத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட மோல்களுடைய எண்ணிக்கை 1. சரி, இது ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பீக்கரில் அசிட்டிக் ஆசிட் மட்டும் இருக்கும், அதனுடைய மோல்களுடைய எண்ணிக்கை 1. சரி, இது வந்து என்ன பண்ணியிருக்காது, ஆரம்பத்தில் இந்த அயனிகளை வந்து பிரிகை அடைஞ்சிருக்காது. அப்போ இந்த இடத்துல வந்து என்ன இருக்கும் 0. ஓகேவா, ஸோ இங்கே என்ன இருக்கும் 0. ஓகேவா, சரி. அடுத்து டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் ஆஃப் அசிட்டிக் ஆசிட். ஓகே, டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் அப்படின்னு என்ன அர்த்தம், இட் இஸ் ஏ ஃப்ராக்ஷன் ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஏ சப்ஸ்டன்ஸ் தட் டிசோசியேட்ஸ் அட் ஈக்விலிபிரியம். ஓகே, நம்ம எடுத்துக்கொண்ட சேர்மானது சமநிலையில் ஓகேவா எந்த அளவுக்கு பிரிகை அடைஞ்சிருக்கு என்பதனுடைய ஓகே பின்னம் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இங்கே அசிட்டிக் ஆசிட் தான் வந்து என்ன ஆகுது, பிரிகை அடைஞ்சிருக்குது. ஓகேவா, அப்போ அதனுடைய டிசோசியேஷன் என்னன்னு தெரியாது, அதனால் அதை நான் எப்படி குறிப்பிடுறேன் அப்படின்னா ஆல்ஃபா அப்படின்னு குறிப்பிடுறேன். ஓகே, இதுதான் டிசோசியேட் ஆகுது. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒன்று சேருது. அப்போ இந்த இடத்துல வந்து என்ன வராது, எதுவுமே வந்து இந்த சிம்பிள் வந்து வராது. இங்கே H ப்ளஸ் CH3 CO மைனஸ் வந்து அசோசியேட் தான் ஆகும். ஓகே, அது வந்து டிசோசியேட் ஆகும். அதனால் இந்த இடத்துல டேஸ் டேஸ் அப்படின்னு போட்டிருக்கேன். ஓகே, அடுத்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் அட் ஈக்விலிபிரியம். அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ இந்த ரியாக்ஷன் ஆனது இந்த ஸ்டேஜ் வந்து அட்டன் பண்ணிருச்சு. அப்போ இந்த ஸ்டேஜில் ஓகே இதனுடைய மோல்ஸ் எவ்வளோ, இதனுடைய மோல்ஸ் எவ்வளோ, இதனுடைய மோல்ஸ் எவ்வளோ அப்படின்னு எழுத போகிறேன். ஓகே, என்னவா இருக்கும், இதிலேருந்து இது மைனஸ் பண்ணுங்க. அப்போ 1 மைனஸ் ஆல்ஃபா. ஓகே, இது எவ்வளோ இருக்கும், தோ இந்த ஆல்ஃபா மோல்ஸ் வந்துருக்கும். இது எவ்வளோ இருக்கும், ஆல்ஃபா மோல்ஸ் வந்துருக்கும். ஏன்னா ஆரம்பத்தில் எடுத்துக்கிட்டது 1, அந்த 1 மோல் அசிட்டிக் ஆசிட்லேருந்து ஆல்ஃபா மோல் அது லெஸ் தென் 1. ஓகேவா, என்ன ஆகுது, H ப்ளஸ் ஆகும். ஓகே, அசிட்டிக் அயனியாக வந்து மாறி இருக்கு. ஓகேவா, இப்போ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ஆல்ஃபா அப்படின்னு தான் வரும். ஓகேவா, ஏன்னா இந்த அமௌண்ட் தான் இதுவாக மாறி இருக்கு, இந்த அமௌண்ட் தான் இதுவாக வந்து மாறி இருக்கு. ஸோ அதுக்கடுத்து என்னது, ஸோ இதுதான் வந்து இது 1 மைனஸ் ஆல்ஃபா. ஸோ இந்த இடத்துல வந்து ஆல்ஃபா, அது ஆல்ஃபா. ஸோ அடுத்து என்ன இருக்குது, கான்சன்ட்ரேஷன் அட் ஈக்விலிபிரியம். கான்சன்ட்ரேஷன் அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா C is equal to N/V அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இது எப்படி எழுதுன்னு பாருங்கள். ஸோ N/V தான் இங்கே என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா ஈக்விலிபிரியத்தில் ஒவ்வொரு சப்ஸ்டன்ஸினுடைய மூளை வால்யூமால் வந்து டிவைட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள், 1 மைனஸ் ஆல்ஃபா இன்ட்டு சி. ஸோ இது வந்து என்னது ஆல்ஃபா சி, இது என்ன பண்ணாக்கா ஆல்ஃபா சி. ஸோ இந்த டேமில் வந்து ஏன் எப்படி வந்தது அப்படின்னு பாருங்கள். முதல்ல நான் இதை எடுத்துக்கிறேன். ஓகே, சரி, இதனுடைய கான்சன்ட்ரேஷன் நான் ஈக்விலிபிரியத்தில் குறிப்பிடணும் அப்படின்னா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும் இல்லையா. சரி, என்ன எப்படி எழுதுகிறேன், நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் அசிட்டிக் ஆசிட் அட் ஈக்விலிபிரியம் என்னவா இருக்கும், 1 மைனஸ் ஆல்ஃபா டிவைட் பை வின்னு எழுதலாமா. வி அப்படின்றது என்னது, வால்யூம் ஆஃப் த கண்டெய்னர். சரி, இந்த 1 மைனஸ் ஆல்ஃபாவை நான் அப்படியே எழுதிடுறேன். ஓகே, இன்ட்டு 1 பை வி அப்படின்னு எழுதுறேன். பாருங்கள், 1 இன்ட்டு 1 மைனஸ் ஆல்ஃபா என்னது
1 மைனஸ் ஆல்ஃபா தான் டிவைட் பை வி அப்படின்றது அப்படியே தான் இருக்குது. சரி, இங்கே 1 பை வி அப்படின்ட்டு இருக்கு இல்லையா? ஸோ அதை நான் எப்படி எழுதுறேன் அப்படின்னாக்கா சி அப்படின்னு வந்து எழுதிடுறேன். 1 மைனஸ் ஆல்ஃபா இன்ட்டு என்னது சி. ஓகே, ஏன் சி அப்படின்றது என்னது என் பை வி. ஓகே, என் பை வி அப்படின்றது என்னது நம்பர் ஆஃப் மோல்ஸ் டிவைட் பை வால்யூம் ஆஃப் த கண்டெய்னர். நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் அசிட்டிக் ஆசிட் அட் இனிஷியல் லெவலில் 1, வால்யூம் ஆஃப் த கண்டெய்னர் என்னது வி மோல் பர் டெசிமீட்டர் கியூப். அப்போ 1 பை விக்கு பதிலாக என்ன பண்ணுறேன் கான்சன்ட்ரேஷன் அப்படின்றதுக்கான சிம்பிள் வந்து யூஸ் பண்ணுறேன். ஓகேவா, இன்ஸ்டெட் ஆஃப் 1 பை வி சி டேம் இஸ் யூஸ்டு. ஓகேவா, புரியுதுன்னுட்டு அதனால தான் என்ன பண்ணுறோம் இந்த இடத்துல 1 மைனஸ் ஆல்ஃபா இன்ட்டு சி அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ இதே மாதிரி என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா இந்த ஹெச் ப்ளஸுக்கும் ஓகே அசிட்டேட் அயனுக்கும் வந்து எழுத போகிறோம். ஓகே, ஸோ இப்போ இந்த ஹெச் ப்ளஸ்க்கு எப்படி வந்ததுன்னு பாருங்கள். ஹெச் ப்ளஸுக்கான கான்சன்ட்ரேஷன் எழுதும்போது எப்படி எழுதுவோம்? நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஹெச் ப்ளஸ் அட் ஈக்லிபிரியம் எவ்வளோ? ஆல்ஃபா. ஓகேவா, டிவைட் பை வால்யூம் ஆஃப் த கண்டெய்னர் வியா. சரி, இந்த ஆல்ஃபா வந்து நான் எப்படி எழுதுறேன் அப்படின்னாக்கா ஆல்ஃபா இன்ட்டு 1 டிவைட் பை வி அப்படின்னு எழுதுறேன். ஆல்ஃபா இன்ட்டு 1 டிவைட் பை வின்னு எழுதலாமா? இப்போ 1 டிவைட் பை வி அப்படின்றது என்னது? 1 அப்படின்றது என்னது நம்பர் ஆஃப் மோல்ஸ். ஓகே, டிவைட் பை வி. வி அப்படின்றது என்னது வால்யூம் ஆஃப் த கண்டெய்னர். அப்போ என்னது கான்சன்ட்ரேஷன். அப்போ ஆல்ஃபா சி 1 பை விக்கு பதிலாக சி அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இதே மாதிரி தான் என்ன அப்படின்னாக்கா ஓகே CH3CO மைனஸ் அயான். ஓகேவா, ரெண்டுக்குமே இதே மாதிரி தான் ஃபார்மேட் வந்து வரும். ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுறோம் எக்ஸ்பிரஷன் வந்து சரி அந்த ஈக்லிபிரியம் டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட்டுக்கான டெரிவேஷன் வந்து டெரைவ் பண்ண போகிறோம். ஓகே, சரி, இந்த ஈக்குவேஷனுக்கான டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் எழுத போகிறேன். டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் ஆஃப் அசிட்டிக் ஆசிட் என்ன வரும்? கே ஏ. ஏனா ஆசிட். ஓகேனா டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? இதில் இருக்கக்கூடிய ப்ராடக்டினுடைய மோலார் கான்சன்ட்ரேஷன் ப்ராடக்ட் டிவைட் பை ரியாக்டனுடைய மோலார் கான்சன்ட்ரேஷனுடைய ப்ராடக்ட். அங்கே என்ன இருக்குது? ஹெச் ப்ளஸும் CH3CO மைனஸ் இருக்குது. அப்போ அதனுடைய கான்சன்ட்ரேஷன் வந்து இங்கே எழுதிடுறேன். ஹெச் ப்ளஸ் கான்சன்ட்ரேஷன் இன்ட்டு CH3COH மைனஸ் கான்சன்ட்ரேஷன் டிவைட் பை என்ன இருக்கும்? CH3COOH கான்சன்ட்ரேஷன். ஓகே, ஸோ இதில் எதை சொல்லுது? ஈக்லிபிரியத்தில் ஹெச் ப்ளஸுக்கான கான்சன்ட்ரேஷன், ஈக்லிபிரியத்தில் அசிட்டேட் அயனுக்கான கான்சன்ட்ரேஷன், ஈக்லிபிரியத்தில் அசிட்டிக் ஆசிட்டுக்கான கான்சன்ட்ரேஷன். ஸோ இதுதான் அந்த கான்சன்ட்ரேஷன் டேம். ஓகே, இதெல்லாம் எதை சொல்லுது? என்ன சொல்லுது? concentration of acetic acid at equilibrium, concentration of H plus at equilibrium, concentration of acetate ion at equilibrium. ஓகே, அப்போ இந்த டேர்ம்ஸுக்கு பதிலாக ஸோ இங்கே இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நான் யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கேன். ஓகே, அப்ளையிங் concentration values of CH3COH H plus and CH3CO minus. Okay, in equation number 1. Okay, so என்ன கிடைக்கும்? Ka. ஸோ ஹெச் ப்ளஸ்க்கு பதில் என்ன பண்ணுறேன்? ஆல்ஃபா சி அப்படின்ற டைம் வந்து யூஸ் பண்ணுறேன். அப்போ ஆல்ஃபா சி. ஓகே, இன்ட்டு அசிட்டேட் அயனுக்கு பதில் என்ன இருக்குது? ஆல்ஃபா சி அப்படின்ற டைம் வந்து இருக்குது. அப்போ ஆல்ஃபா சி டிவைடட் பை அசிட்டிக் ஆசிட்டுக்கு பதில் என்ன இருக்குது? 1 மைனஸ் ஆல்ஃபா இன்ட்டு சி, 1 மைனஸ் ஆல்ஃபா இன்ட்டு சி. ஸோ இது என்ன பண்ணலாம்? சிம்பிளிஃபை பண்ணலாம்.
ஓகே, இப்போ இங்கே சி இருக்குது, இங்கே சி இருக்குது, ஆல்ஃபா இருக்குது, ஆல்ஃபா இருக்குது. ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா, ஆல்ஃபா ஸ்கொயர், சி இன்ட்டு சி, சி ஸ்கொயர். இப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் சி ஸ்கொயர் டிவைட் பை 1 மைனஸ் ஆல்ஃபா சி அப்படின்றது அது மாறும். K A is equal to alpha square into C square divided by 1 minus alpha into C. சரி, இப்போ இந்த C term C term cancel ஆகுமா? ஓகே, C ஸ்கொயரில் ஒரு C இருக்குது, இங்கே ஒரு C. ஓகே, அப்போ மீதி என்ன இருக்கும்? ஆல்ஃபா ஸ்கொயர் C அப்படின்ற டேம் வந்துருக்கு மேலே. ஆல்ஃபா ஸ்கொயர் C டிவைட் பை இங்கே என்ன இருக்குது? 1 மைனஸ் ஆல்ஃபா. ஓகே, ஸோ இது எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? கேஏக்கு வந்து ஈக்குவலாக இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் என்ன அப்படின்னாக்கா ஆஸ்வால்ட் டைலூஷன்லாம். ஸோ இது ஈக்குவேஷன் நம்பர் 2 வந்து எடுத்துக்கிறேன். ஓகேவா? where Ka is equal to dissociation constant of acetic acid. Okay, equation number 2 gives Ostwald's அல்லது equation 2 is called Ostwald's dilution law. ஓகேவா? சமன்பாடு 2ஆனது ஆஸ்வால்ட்டினுடைய நீர்த்தல் விதியை வந்து குறிப்பிடுகின்றது. சரி, அடுத்து இந்த ஈக்குவேஷன் 2 வந்து என்ன பண்ணுறேன்? சேஞ்ச் பண்ணுறேன். ஃப்ரம் 2 என்ன இருக்கு? KA இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா ஸ்கொயர் சி டிவைட் பை 1 மைனஸ் ஆல்ஃபா. ஓகேவா? சரி, இந்த ஈக்குவேஷனில் இஃப் ஆல்ஃபா, தட் இஸ் டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் ஆஃப் அசிட்டிக் ஆசிட் இஸ் ஸோ ஸ்மாலர் தென் 1. ஓகே, அதாவது அசிட்டிக் அமிலத்தினுடைய பிரிகை வீதமானது 1ஐ விட மிக மிக குறைவாக இருந்தது என்றால், ஓகே, இந்த 1 மைனஸ் ஆல்ஃபா அப்படின்றது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னாக்கா 1க்கு வந்து ஈக்குவலாக வந்து இருக்குது. ஓகே, இஃப் டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் ஆஃப் அசிட்டிக் ஆசிட் இஸ் ஸோ ஸ்மால் ஆர் டூ ஸ்மாலர் தென் 1, then one minus alpha becomes 1 or 1 minus alpha is equal to 1. ஓகே, அப்போ இந்த டேமுக்கு பதிலாக நான் இது யூஸ் பண்ணுறேன். அப்போ வந்து என்ன ஆகுது? therefore KA is equal to என்னது? ஆல்ஃபா ஸ்கொயர் C அப்படி வந்து இருக்குது. ஓகேவா? டிவைட் பை வந்து என்னது? 1 இருக்கும். இஸ் ஈக்குவல் டு என்னது? ஆல்ஃபா ஸ்கொயர் C. அல்லது இங்கே எழுதுகிறேன் ஆல்ஃபா ஸ்கொயர் சி அப்படின்றது இஸ் ஈக்குவல் டு கேஏ. சரி, எனக்கு வந்து ஆல்ஃபா வேல்யூ வேணும். அப்போ ஆல்ஃபா வேல்யூ வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? ஆல்ஃபா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இந்த டைம் அப்படியே வச்சுக்கிறேன், இது இங்கே கொண்டு வரேன். அப்போ என்ன கிடைக்குது? கேஏ டிவைட் பை சி அப்படி வந்து கிடைக்குதா? இந்த ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஓகே, ஆல்ஃபா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு கேஏ டிவைட் பை சி அப்படின்னு வந்து இருக்குது. எனக்கு ஆல்ஃபா வேணும். அப்போ என்ன பண்ணுறேன்? டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட்ஸ். ரெண்டு பேருமே என்ன பண்ணுறேன்? ஸ்கொயர் ரூட் வந்து எடுக்கிறேன். அப்போ என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள்.
இது ஸ்கொயர் ரூட் எடுத்தால் என்ன ஆகுது? ஆல்ஃபா ஸ்கொயர் ரூட் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் KA divided by C. Okay. இது என்ன மாறுது? இந்த ஸ்கொயருக்கு ரூட்டு கேன்சல் ஆகிடும். அப்போ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு என்னது? ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் KA divided by C. ஸோ இது ஈக்குவேஷன் நம்பர் பார்த்தீங்கன்னா 3rd. ஓகே, இதே மாதிரி சிமிலர்லி degree of dissociation of weak base, okay, is equal to another alpha, okay, square root of acid அப்படின்றதுனால A யூஸ் பண்ணுறோம், பேஸ் அப்படின்னா B, அப்போ KB dissociation constant of weak base divided by C. ஓகேவா, இந்த மாதிரி வந்து குறிப்பிடலாம். ஓகேவா, இங்கே A அப்படின்றதுல B அப்படின்ற டைம் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஈக்குவேஷன் எதை குறிப்பிடுது? டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் ஆஃப் வீக் பேஸ், வலிமை குறைந்த காரத்தினுடைய பிரிகை வீதத்தை குறிப்பிடுது. ஓகேவா, ஸோ இது ஈக்குவேஷன் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 4 அப்படின்னு வந்து நம்ம வச்சுக்கிறேன். ஓகேவா, ஸோ இதான் வந்து என்னது? ஆஸ்வால்ட் டைலூஷன் லா. ஓகே, இங்கே என்ன பண்ணியிருக்கேன்? இந்த சமன்பாட்டை சிம்பிளிஃபை பண்ணியிருக்கேன். ஓகேவா, ஆல்ஃபா ஸ்கொயர் சி டிவைட் பை 1 பண்ணால் ஆல்ஃபா ஸ்கொயர் சி அப்படியே தான் வரும். இது நான் ரீஅரேஞ்ச் பண்ணியிருக்கேன். எனக்கு ஆல்ஃபா ஸ்கொயர் தான் வேணும். அப்போ என்ன பண்ணுறேன்? இந்த டேமை ஈக்குவலுக்கு லெஃப்ட் சைடு கொண்டு போகிறேன். அப்போ என்ன ஆகுது? டினாமினேட்டருக்கு போயிடுது. அப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு KA டிவைட் பை இந்த சி வந்து வந்துடுது. அதுக்கப்புறம் எனக்கு ஆல்ஃபா தான் வேணும். அப்போ என்ன பண்ணுறேன்? ரெண்டு பக்கம் ஸ்கொயர் ரூட் வந்து எடுக்கிறேன். இப்போ ஆல்ஃபா ஸ்கொயருக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கிறேன். இப்போ KA டிவைட் பை சிக்கு வந்து ஸ்கொயர் ரூட் வந்து எடுக்கிறேன். இந்த ஸ்கொயருக்கு ரூட்டு கேன்சல் ஆயிடுது. அப்போ ஆல்ஃபா வந்து வருது. ஸோ இதை எதுவுமே பண்ண முடியாது, அப்படியே வச்சுக்கிறேன். ஓகேவா, இது என்னது? டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் ஆஃப் வீக் ஆசிட். ஓகேவா, இதே மாதிரி என்ன பண்ணலாம்? வீக் பேஸுக்கு வந்து எழுத போகிறோம். அது என்ன? ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் KAக்கு பதிலாக KB டிவைட் பை C அப்படின்னு வந்து வருது. ஸோ இதுதான் வந்து ஆஸ்வால்ட் டைலூஷன் லா. ஸோ இது இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸு. ஓகே, நல்லா எழுதி பார்த்துக்காங்க. ஓகேவா, இதோட இந்த ஆஸ்வால்ட் டைலூஷன் லா பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்சிருச்சு.